சூரபத்மனை தன் வேலால் ஊதித் தள்ளிய முருகப்பெருமான். அதாவது குறுக்குத்தறை முருகன் கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார திருவிழாவை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதாவது முருகன் சூரபத்மனை பல வேடங்கள் அணிந்தவரை எப்படியெல்லாம் வதம் செய்தார் என்பது தான் இந்த அழகிய திருக்காட்சி. அவரையும் திருந்த வச்சு இடப்பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. முதல்ல நம்ம விநாயகர் வேஷம் போட்டு வந்தாப்புல. அப்போது விநாயகர் பெருமான் தான் வந்திருக்காரு, அண்ணனே இருந்தாலும் தப்பு தான்னு வெட்டி எடுத்துட்டாப்புல. ரெண்டாவது சிங்க முகத்தில் ஒரு மாதிரி வந்த சிங்க முகமாக பார்த்தாப்புல. அப்போவும் பாட்சா பழிக்கலை. அப்போவும் சம்ஹாரம் வதம் செஞ்சாச்சு. மூணாவதாக தன்னுடைய ஒரிஜினலாக சூரபத்மனுடைய ஒரிஜினல் ரியாலிட்டி கேரக்டராக வந்தாப்புல. இந்த தடவை முன்னே இருந்ததோட ரொம்ப பவர்ஃபுல்லாக வேகமாக வீசி தலையை துண்டாக எடுத்துட்டாப்புல. எந்த ரூபம் எடுத்தாலும் நீங்கள் கொண்டுருவீங்க, உங்களை நீங்கள் மன்னித்து உங்களுடைய இடப்பாகத்தில் வச்சுக்கணும் அப்படி சொல்லி தாழ்மையோடு கேட்கணும். அதனால் கந்தக்கடவுள் தான் எதிரியை கூட மன்னிப்பார் அப்படிங்கிறது இந்த அழகிய நிகழ்வை சாட்சி. அதற்கு சேவல் கொடியாக இடப்பாகத்திலே எப்போதும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சேவல் கொண்ட அந்த தலையை அங்கே காமிச்சாங்களா. இதுதான் எங்கள் ஊர் சூரசம்ஹார திருவிழா. நல்லதே நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி. இந்த அழகிய நிகழ்வு தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. கோயில் சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் சுற்றி பாருங்கள். நாங்கள் முடித்ததுக்கப்புறம் இங்கே குளிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்லேயே சொல்லுங்கள். பாய்.